எங்களுக்கு கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்காங்க. கொள்கை இல்லாததுனால தான் நாங்க சிஏஏ எதிர்த்தோமா? என்ன போராட்டத்துக்கு என்ன போராட்டம் பண்ண? எஸ்ஐஆர் யாருக்காக போராட்டம் பண்ண? நீ போராட்டம் பண்ண வந்த ரெண்டு மூணு லேடிஸ்கிட்ட கேட்குறான் எஸ்ஐஆர்னா எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, விஜய் வர்றாருன்னு கூப்பிட்டாங்க, நாங்கள் வந்தோம், விஜய் தான் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன நீ எஸ்ஐஆரை புரிய வச்சுருக்க? நீ மாணவர்களுக்கு, இளைஞர்கள், உன்னை நம்பி வர்ற பெண்களுக்கு என்னத்தை புரிய வச்சுருக்க? நீ தலைவன்னா புரிய வைக்கணும்ல. உங்கள்கிட்ட கூட வந்தவனுக்கே புரியலையே, அவன் எப்படி இருக்கும்? எப்படி நீ அரசியலை சமூக நீதி பேசுறோம், நம்மளை பார்த்து கொள்கை இல்லைன்னு சொல்றாங்க. என்ன சமூக நீதி பேசிட்ட? நீ சொல்லு. சமூக நீதியை முழுசா தெரிஞ்ச ஐயநாதனை நீ வச்சிருந்தியா? 100 கோடி கொண்டாந்தான்னு சொல்லிட்டு ஆதவர்ஜனாவை சேர்த்த நீ. ஆனால் ஐயநாதன் அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர். ஐயநாதன் ஒரு பக்குவப்பட்ட ஒரு பத்திரிகையாளர். ஐயநாதன் வரலாறும் அரசியலும் தெரிந்த ஒரு பண்பாளர். அந்த ஐயநாதனை நீ உன்னால் அவரை வச்சு யூஸ் பண்ண முடிஞ்சதா? வச்சு விரட்டி விட்டா நீ. அப்போ என்னாச்சு? யாரை வச்சுருக்க கூட? ஒருத்தன் நான் கூட 1000 கோடி கொண்டாந்துருக்கான்னு நினச்சேன். 100 கோடிக்கு உங்கள் கட்சி அடகு வச்சுருக்கேன். நீ அதை வச்சுனாட்டா? இப்போ 100 கோடி கொடுத்து ஒரு 2 மாநாட்டை நடத்தியிருக்கான், 4-5 ரோட் ஷோ நடத்தியிருக்கான். அதுக்காக நீ உன் கட்சி அடகு வச்சுருக்க. நீ எப்படிப்பா தம்பி நீ ஒரு தலைவன் நீ சொல்ல முடியும்? 100 கோடிக்கு நீ கட்சி அடை வச்சுட்டு போயிட்ட, உன்னை அடை வச்சு போயிட்ட, உன்னை நம்பி தொண்டர்கள் அடை வச்சு போயிட்ட. நாளைக்கு இந்த தமிழ்நாட்டை உனக்கு கொடுத்தா நீ தமிழ்நாட்டையே விற்றுட்டு போயிட மாட்டேன். மோடி மாதிரி வாங்குறவன் 2 பேர், விற்கிறவன் 2 பேர் மாதிரி நீ விற்றுட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உன்னை எப்படி நம்பி கொடுக்குறது? அப்போ நீ என்ன தெளிவோடு இருக்க? அரசியல் தெளிவோடு இருக்க. ஓகே, உனக்கு மோட்டார் சைக்கிள் கொடுக்கணுன்ற, உனக்கு என்ன மோட்டார் சைக்கிள் எத்தனை பேர் கொடுப்ப? நீ மோட்டார் சைக்கிள் வந்தவொடனே மோட்டார் சைக்கிள் கொடுத்துருவேன், எல்லாருக்கும் வீடு கொடுத்துருவேன். எத்தனை லட்சம் வீடு தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு தெரியுமா? 24 லட்சம் வீடு கட்டணும்னா. ஜெயலலிதா 6.5 லட்சம் வீடு கட்டி கொடுத்தாங்க. பசுமை வீட்டு திட்டம் நான் போட்டு கொடுத்த திட்டம் அது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? 6.5 லட்சம் வீடு கட்டினாங்க. இப்போ ஸ்டாலின் 1.5 லட்சம் வீடு கட்டியிருக்காரு. போய் ஸ்டாலின் கட்டின SC ST கணக்கான வீடை போய் பாரு. தாட்கோ கட்டியிருக்கு. எப்படிப்பட்ட வீடை கட்டி கொடுத்துருக்காங்க, குறைஞ்ச செலவில் அழகாக கட்டி கொடுத்துருக்காரு. ஹாஸ்டலில் போய் பாரு, SC ST ஹாஸ்டலில் போய் பாரு. எதுவுமே தெரியாமல், அண்டர் புரியாமல் எதையோ ஒன்று எழுதி கொடுக்குறது, எதோ ஒன்று பேசுகிறது, பொய்யும் புரட்டம் கதையை அள்ளி விடுறது, வீராவசம் பேசின உடனே அதை பார்த்துட்டு ஏமாறுறதுக்கு என்ன ஒன்று சினிமா பார்த்து ரசிகர்கள் பார்த்தியா தமிழ்நாட்டு மக்களை?